ஆரம்பிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இந்த நாளிலும் நம்மை ஒன்று கூட்டி அவருடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்க கிருபை பாராட்டின நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் நம்ம யாவரும் ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஒரு இந்த நாளில கூட இந்த ஒரு நினைவு கூறுதல் குறித்ததான பாடங்களை இந்த நாளில் நம்ம கடந்த வாரங்களிலிருந்து ஆரம்பித்திருக்கிறோம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை கூட நம்ம கேட்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்நாளுக்குரிய பாடத்திற்கு நம்ம போவதற்கு முன்பாக நம்மை ஜெபத்திலே வழிநடத்தும்படிக்காக அன்பு சகோதரர் ஸ்டீபன் அவர்களை சபையின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். ஜெப செய்வோம். கிருபையும் இரக்கமும் அன்பும் நீடிய பொறுமையும் நன்றின் பரலோக பிதாவே, ஐயா, இந்த சாயங்கால வேளையிலே தகப்பனே உம்முடைய கிருபையினாலே கூட்டி இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மரண நாட்களை நாங்கள் கூர்ந்து இந்த வருகிற சோதனைக்கு நாங்கள் தப்பி எச்சரிக்கையாக ஜெபித்து இந்த சோதனைகளை நாங்கள் எப்படி வெற்றி கொள்ள வேண்டும் கர்த்தராகிய வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு பாடமாய் கொடுத்து வருகிறோமே. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் கூடி வந்த நோக்கமானது இப்படிப்பட்ட எங்களுக்குள்ளே இருக்கிற புளிப்பான காரியங்களை போட்டு எச்சரிக்கையாக இருந்து ஜெபித்து எங்களுடைய ஒரு பலவீனத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாசத்தினால் பலன் பெற்று மீண்டும் ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டின மேலான கிருபை நன்றி கொண்டு பேசுகிற தாசனுக்காய் ஜெபிக்கிறோம். அவரை மறித்து அவர் மூலமாக படுத்தும் மற்றும் கூடி வந்த எங்களையும் மற்றும் கூடி வர தவறப்பட்ட சகோதரர்களும் வருகிறார். கூடி பரிசுத்தாவையும் கிருபையும் பெற்றுக்கொண்டு அவருடைய வளர்ச்சிக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முது கிருபையும் பரிசுத்தாவையும் தந்து வலியுறுத்தணுமாக இந்த ஒரு சிறிய விண்ணப்பத்தில் ஒரு மீட்பரும் நாதருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெஞ்சி பாராட்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்நாளுக்குரிய இரவின் இனிய கீதங்களை வாசித்து தரும்படிக்காக அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்களை சபையின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். இரவின் இனிய கீதங்கள் பிப்ரவரி 11ஆம் தேதி. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வசனத்துக்குண்டான விளக்கம். மனுக்குலம் முழுவதும் ஆதாமின் பிள்ளைகளாக அவனுடைய மரண தீர்ப்பில் பங்குதாரராக இருப்பதால் எந்த மனுஷனும் தன்னுடைய சகோதரனுக்காக மீட்கும் பொருளை தர முடியாது. ஆதாமின் விழுகையினால் உண்டான மரணத்தை ஈடுகட்ட எந்த மனிதனாலும் கூடாமல் போயிற்று. ஆதாமுக்கும் அவனது சந்ததியாருக்கும் ஒரு பரிபூரண மனிதனின் மரணத்தினாலே மட்டுமே மீட்பை கொண்டு வர முடியும். அப்படி பரிபூரண மனிதனாக எந்த மனிதனும் இல்லாததினால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை வார்த்தையானவராக லோகோஸாக இருந்தவரை ஆதாமுக்கும் ஆதாமின் பிள்ளைகளுக்கும் மீட்கும்படியாக மனிதனாக வரும்படி தேவன் ஏற்பாடு செய்தார். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒரு வேலைக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். இந்நாளுக்குரிய பாடத்தினுடைய தலைப்பு பிளட், ரத்தம். இந்த தலைப்பின் கீழாக இந்நாளுக்குரிய இந்த ஒரு பாடத்தை தொகுத்து வழங்கும்படிக்காக அன்பு சகோதரர் கிருஷ்ணா அவர்களை கூட சபையின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாக கிடைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகர மீட்பெருமான நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் நாம் அனைவருக்கும் அனுதினமும் கிருபையும் சமாதானமும் இருக்கிறது என்ற வாழ்த்துதலோட இந்த நேரத்தில் விசேஷமாக இந்த வார கூடுகையில கூட நம்ம என்ன ஒரு பாடத்தை பார்க்க போறோம்னா, நம்முடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்துவோட மரண நாளை நினைவு கூறும் வண்ணமாக அதை அனுசரிக்க போறோம். அந்த பாத்திரத்து தகுதியானவர்கள் இருக்க நம்மை ஒரு சில பாடங்கள் மூலம் வருஷம் ஆயத்தப்படுத்துறது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த வருஷத்துல நம்ம 3வது படம் பார்க்குறோம். இந்த எக்லிசியால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், 3வது படமா பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு படம் பிளட், ரத்தம் என்ற ஒரு தலைப்புக்குள்ள நம்ம பார்க்க போறோம்.
இந்த பாடத்தை குறித்து ஒரு காரியம் சொல்லணும்னா, நம்ம பிளட்டுங்கிற சப்ஜெக்ட் வருஷம் அதை பார்த்துட்டு தான் நம்ம வருவோம். பட் இன்னும் இந்த வருஷம் என்ன பண்ணா, கொஞ்சம் புதுசா ஒரு சில காரியங்களே நம்ம ஒரு சில சகோதரர் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள, ஒரு சில சகோதரர் ரசல் பிரதர் எழுதின ஆர்டிக்கல், சகோதரர் வெளிவாணி ஃபாரின்ல இருக்க சகோதரர் எழுதின ஆர்டிக்கல், இதெல்லாம் ஒரு விஷயம் படிக்கும்போது, இந்த ரத்தத்த குறித்த காரியங்கள வந்து நம்ம இன்னும் புதுமையான ஒரு காரியங்கள் உள்ள, அதாவது இன்னும் நமக்கு அப்டேட்டான சத்தியங்கள் உள்ள இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. கடந்த நம்ம சண்டே கூட ஒரு சில காரியங்கள் நம்ம பார்த்தோம். யாத்திரை புத்தகத்துல இருக்க சில அந்த கணக்குகள் எல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு சம்பவமும் இதுல இருக்குது. பட் அது இல்லாம நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான தேவையான போதனைகளும் இதுல இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாடத்துக்கு பண்றதுக்கு முன்னாடியே நம்ம சகோதரர் 7ஆம் தூதர் ரசல் பிரதர் 1879 ரீபிரிண்ட் 13 நினைக்கிறேன். அந்த ரீபிரிண்ட்ல அவர் எழுதும்போது ஒரு காரியத்தை அவர் எழுதுவார். இந்த ரத்தம் ஒரு 2-3 ஆர்டிக்கல் இருக்கும். ஒரு ஆர்டிக்கல் என்ன எழுதுவாருன்னா, தேவன் எதையும் காரணம் இல்லாமல் செய்வதில்லை மற்றும் காரணத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது அவர் செய்கிறவைகளின் செய்த அந்த காரியத்தின் மதிப்பினை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும், சரியா அறிந்து கொள்ள முடியும்னு எழுதியிருப்பாரு. என்ன சொல்றேன்னா, தேவன் இந்த பூமியில வந்து முக்கியமா சொன்ன இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களுமே ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் தேவன் எதையும் செய்யல. எதை செஞ்சாலும் ஒரு தூசியை தட்டி விட்டாலும் அவ்வளவுதான், ஒரு கோபுரத்தை கட்டினாலும் அவ்வளவுதான், ஏதோ ஒரு லெசன் வந்து யாருக்கோ ஒரு பாடத்தை அதுல வச்சிருக்காருந்தா, இன்னும் சிம்பிளா சொன்னா அவர் அனாதி திட்டம் அதுல வச்சிருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஏதுவான ஒரு வாக்கியமா இருந்துச்சு. அந்த அடிப்படையில் இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்கலாம்னு எடுத்தோம். மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம்னா, எக்ஸோடஸ் யாத்திராம் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் ஒரு 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. ஓகே, இந்த வசனம் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மேல் சட்டம் வந்து கடந்த சண்டே நம்ம பார்த்தோம். எப்படிப்பட்ட ஒரு டைப்ல அவங்க தெளிச்சிருப்பாங்கன்னா, இந்த டாவுங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தி அவங்க தெளிச்சிருக்காங்க நம்ம பார்த்தோம் இது. பட் இந்த விஷயத்துல என்ன அப்படி ஒரு ஆச்சரியமா இருக்குன்னா, இது வந்து 3 இடத்துல தெளிச்சுக்கப்பட்டிருக்கு. உதாரணம் வந்து இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவன் மோசேட்டு என்ன ஒரு கட்டளை கொடுத்திருக்கலாம்னா, அங்க இருக்க இஸ்ரேல் மக்கள்கிட்ட நீங்க என்ன பண்ணுங்கன்னா, சங்கார தூதன் கடந்து வருவார் இல்லையா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆட்டோட ரத்தத்தை என்ன பண்ணுங்க எடுத்து தெளிச்சிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கலாம். தெளிச்சிட்டு போனா நம்மளுக்கு தெரியும், எங்காவது ஒரு இடத்துல தெளிச்சு வச்சிருப்போம். ஏன்னா சங்கார தூதன் கடந்து போகும்போது வந்து ரத்தம் பார்த்தா என்ன இருக்காது, அந்த வீட்டுக்கு மீட்பு ரட்சிப்பு இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப ஏன் வந்து தேவன் இந்த ஒரு கட்டளையை இந்த நியமத்தை அவங்க கொடுத்துருவோம். இந்த மாதிரி டைப்ல நம்ம பான்னு சொல்லுவோம், ஈப்ரு வேர்ட்ஸ்ல டாவும்பாங்க, 22வது ஈப்ரு வேர்ட்ஸ். இந்த வார்த்தையே அங்க பயன்படுத்திக்கணும். இப்போ நிலத்துல வந்து ஒரு கதவுல தெளிச்சிட்டு போனா என்ன சொல்லுவோம், மூடின கதவுல தெளிச்சிருப்போம், இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அடையாளமா தெளிச்சிட்டு போயிருக்கோம். இதுதான் இன்னைக்கு உலகத்தினுடைய வழக்கம். ஆனா ஒரு விசேஷமா ஒரு விஷயத்தை என்ன சொல்றாருன்னாங்க, இந்த மாதிரி தெளிங்க நிலைக்கால்களில், அதாவது மேற்சட்டை 2 நிலைக்கால்கள். நிலைக்கால்னா நமக்கு நல்லாவே தெரியும், மேற்சட்டினா மேல இருக்க இந்த விஷயமும் இந்த இடத்துல இருக்கிறதும் தெளிச்சு வைங்கன்னு தான் சகோதரர் அங்க சொல்லியிருக்காரு. ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த இங்க பதிவு பண்ணியிருப்பாங்கன்னா, நம்மளால கொஞ்சம் புரிந்து கொள்றது கொஞ்சம் கடினமா இருந்துச்சு. அதாவது ஒரு காரணம் இல்லாம தேவன் செஞ்சிருக்க மாட்டான்னு நல்லா ரசல் பிரதர் தெளிவா எழுதிட்டாரு. அப்ப இந்த விஷயத்துல எதை அடையாளப்படுத்துதுன்னா, நம்ம போன வாரமே இப்ப இந்த சண்டே நம்ம பார்த்தோம், இதுல வந்து 3 விதமான காரியங்கள் வந்தாவே என்னன்னா, அது ரேன்சம் அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கும். இன்னும் ஆழமா பார்த்தா ஒட்டுமொத்த உலகத்திற்கே ஒரு கிடைக்கப்போற மீட்பு கூட இதுல அடையாளமா இருக்கும். அதாவது ரேன்சம் இல்லாமல் மீட்பு இல்லை. ஆனா ரேன்சம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, ரெடம்ஷன் ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வரும். இது ஏன் வருதுன்னா, ஒட்டுமொத்த உலகத்துக்கே தேவன் என்ன வச்சிருக்காருன்னா ஒரு மீட்பு வச்சிருக்காருன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப இங்கேயும் 3 காட்டலாம் நம்ம. எப்படி 1, 2, 3 3 பாகங்கள் இந்த இடத்துல வருது. அப்ப 3 இடத்துல ரத்தம் பூசப்பட்டிருக்காங்க, நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு வாசல், இப்ப இந்த வீட்டு வாசல்ல வந்து பூசப்பட்டிருக்காங்க ரத்தம். இதே மாதிரி வாசல், இப்ப இந்த வாசலுக்குள்ள இருந்தா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ரட்சிப்பு கிடைக்கும். இத ஒரு மாற்று கருத்து இல்ல. வாசலுக்கு உள்ள இருந்தா, அத தெளிக்கப்பட்ட அந்த வாசலுக்கு உள்ள இருந்தா அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். இப்ப நம்ம பேசிக்கா எடுத்தா ரேன்சம் கிடைக்கும். அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ரேன்சம் கிடைக்கும். இதே மாதிரி ஒரு சிம்பல், இதே மாதிரி ஒரு விஷயம், ஒரு வாசலுக்குள்ள நான் உள்ள போனா எனக்கு ரேன்சம் கிடைக்கும், எனக்கு தேவனுடைய ரட்சிப்பு கிடைக்குங்கிறது எங்கன்னா நம்ம பார்த்திருக்கோமா? பைபிள்லயே இருக்கு. டேபர்நாக்கல்ல நம்ம பார்த்திருக்கோம் அந்த விஷயத்தை. அந்த பிரகாரத்துக்குள்ள வாசலுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது என்ன ஆகும்னா, நமக்கு என்ன கிடைக்குதுங்க, ஃபர்ஸ்ட் போனோன்னு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, பலிபீடம். பலிபீடம் கிடைக்குது. அந்த பலிபீடம் எதை அடையாளப்படுத்துதுன்னா நமக்கு தெரியும், ரேன்சம் அக்செப்ட் பண்றோம் இல்லீங்களா? அப்ப இந்த வாசலுக்கு அதுக்கு ஏதாவது செயின் லிப் இருக்குமா, ஒரு நமக்கு ஒரு கியூரியாசிட்டியும் வந்துருச்சு. அதுல ஏதோ ஒரு விஷயத்தை இங்க நமக்கு வெளிப்படுத்துது, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். 1
ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வாசல் இப்போ உதாரணம் நான் உள்ள போனோடனே எனக்கு அங்க ransom தான் ஃபர்ஸ்ட். இப்போ நமக்கு எப்ப ransom அக்செப்ட் ஆகுதுன்னா, என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை என்னோட சொந்த ரட்சகரா விசுவாசிக்கிறனோ, அப்பவுமே நான் நீதிமான் என்ற நிலைமைக்கு வந்து ransom எனக்கு கிடைச்சிருச்சுன்னு வந்து. அதாவது தற்காலிகமான நீதிமான்னு நம்ம இது அப்படியே இருக்கட்டும். சரி. இந்த ஒரு காரியத்தில் இருக்கும்போது இன்னொரு விஷயம் இதுல என்னன்னா, அதே யாத்திரம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நம்ம படிக்கலாம் பாருங்க இப்போ. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். இதை யோசிக்கும் போது இன்னொரு கணக்கு வந்துருச்சு நமக்கு ஞாபகம். அது உங்க மதியில தெரிவிச்சிடலாம். போன நம்ம சண்டே பார்த்தோம், இந்த 10 இந்த 14 இந்த நம்பருக்கும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கூட இந்த வசனத்தை மறுபடியும் வச்சு யோசிச்சு பார்த்தோம். நான் சொன்னேன் அப்பவுமே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, 10னா ஒரு 1000 வருஷம் நீங்க போட்டு பார்த்தா எங்க வருதுன்னா 4100 வருஷத்துல வந்துரும். இயேசு கிறிஸ்துவோட பிறப்பும் மரணமும் அந்த 4000 வருஷத்துல தான் நடந்திருக்கு நம்ம சொல்லியிருந்தோம். 4120 இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னு நம்ம சொல்லி. இன்னொரு விஷயம் இதுல இறங்கி இருக்கு. இந்த சப்ஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன இதுல அப்படியே அழைச்சிருக்குன்னா, ஏன் தேவன் மறுபடியும் 10, 14 படி இன்னும் ஏதாவது எக்ஸாம்பிள் கிடைக்குதுன்னா, ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி தேவன் அப்படியே நம்ம முன்னாடி ஒரு விஷயத்தை வச்சுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ஒரு புது சிருஷ்டியா ஊழியம் பண்ண வருஷம் எத்தனை வருஷம்னா 3 வருஷம். 3 வருஷம் தானே. நாட்கள் கணக்கு போட்டு பார்த்தா 1260 நாட்கள் வருது. 42 மாசம். இப்ப 42 1260 நம்ம எங்கேயோ பழக்கப்பட்ட வசனமா வந்துருச்சு. இது தானியல்ல படிக்கும்போது இந்த நம்பர் எல்லாம் வந்து, அப்ப இந்த நம்பர்ல ஏதோ தேவன் வச்சிருக்காரு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அப்படி என்ன ஆண்டவரே இருக்குன்னா, சரி நம்ம ரிவர்ஸ் கேலண்டர் போடலான்னு பார்த்தேன். நான் ஒரு கணக்கு போட்டேன். 33 வருஷத்துல இருந்து அவர் இறந்ததுல இருந்து 3 வருஷம் நம்ம பின்னால தள்ள. ஏன்னா இப்ப 10ஆம் தேதி செலக்ட் பண்ணி 14ஆம் தேதி கிட்டத்தட்ட இறைப்பட்ட 3 வருஷம். அதை பிட்வீன் ஈவினிங் எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப 3 வருஷத்துக்குள்ள இந்த சம்பவம் நடந்திருக்குன்னா, ரிவர்ஸ் கேலண்டர்ல ஒரு வாட்டி போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்தா கரெக்டா எக்ஸாக்டா எங்க தெரியுமா ரிவர்ஸ் போய் நிக்குது. இயேசு கிறிஸ்து ஏப்ரல் 3ஆம் தேதி இறந்தார். AD 33ல ஏப்ரல் 3ஆம் தேதி இறந்தார். நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ அவர் பிறந்த டேட்டுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, நமக்கு ஆக்சுவலா நம்ம கிறிஸ்மஸ் சப்ஜெக்ட்ல பார்ப்போம். அக்டோபர் 1 வீக்ல பிறந்திருக்கலாம்ட்டு நமக்கு ஒரு கணக்கு இருக்கு. சரி, இவர் இப்போ ஞானஸ்தானம் எடுத்த கணக்கு தான் நமக்கு வரணும். இப்போ AD 29ல ஞானஸ்தானம் எடுத்தார். பிறந்த டேட்டு நம்ம பார்க்கல. இப்போ AD 29ல எப்போ ஞானஸ்தானம் எடுத்தாரு கண்டுபிடிக்க முடியுமானா, கரெக்டா 1260 வருஷம் நீங்க கழிச்சு போனா எங்க போய் எனக்கு நான் நினைச்சேன், ஒரு கற்பனை, எனக்கு ஒரு ஆசை, எனக்கு அப்படியே இது அக்டோபர்ல தான் வந்து நிற்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. 3 வருஷம்னா நம்ம கிறிஸ்மஸ் சப்ஜெக்ட் போடும்போது நம்ம 3 வருஷம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஒரு சிம்பிள் மெத்தட்ல. இது போடும்போதே தெரிஞ்சு இது கரெக்டா அக்டோபர்ல தான் போய் நிற்கணும். எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, அக்டோபர் 10ஆம் தேதி வந்து நின்னுறணும். ஹாப்பி நான் நினைச்சேன். ஆனா தேவன் என்ன பண்ணாருன்னா, 1260 வருஷம் நீங்க வீட்டுல கூட்டி பாருங்க, எங்க திரும்ப போய் நிக்குது லாஸ்ட்ல. அது அக்டோபர் 22ல போய் நின்னுச்சு. ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். என்ன அப்செட் ஆயிட்டேன்னா, அக்டோபர் அப்படி என்ன ஸ்பெஷல் நமக்கு? இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு ஸ்பெஷல், நாளைக்கு உலக ஜனங்களுக்கு ஒரு ஸ்பெஷல், சத்தியத்திலே ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்கு? திசிரி மாதம் 7ஆம் மாசம் வரும். திசிரி மாதம் 7ஆம் மாதம் அக்டோபர் 10ஆம் தேதி தான் வரும். திசிரி மாதம் 7ஆம் தேதி வந்தாவே நமக்கு தெரியும் அட்டோமன் டே, பாவ நிவாரண பலி செலுத்துது. சரி, நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் உள்ள போய் நோண்டி பார்க்கலாம்னு பார்த்தா ஒரு விஷயம், இதுல ஒரு ஆழமான விஷயம் இருக்கு. அக்டோபர் 22 வந்துச்சு. அக்டோபர் 10ஆம் தேதி, அதாவது திசிரி மாசம் 7ஆம் தேதி 10ஆம் தேதி தான் அந்த பாவ நிவாரண பலி செலுத்தணும். அதுக்கப்புறம் 15ஆம் தேதி நீங்க யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் எண்ணாகமம் 23ஆவது படிக்கும் இந்த டீட்டெயில் இருக்கும். அதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதே திசிரி மாதம் 15ஆம் தேதியில இருந்து மறுபடியும் ஒரு வாரம் ஒரு பண்டிகை கொண்டாட சொல்லுவாங்க. என்ன பண்டிகை நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பிரகாஷ் பிரதருக்கு ஆல்ரெடி இந்த சப்ஜெக்ட்ல 2 சப்ஜெக்ட்ல ராய் பிரதரா டச் பண்ணிருக்கேன். என்ன பண்டிகை ஞாபகம் இருக்கா? முதலாம் ஈசான் மாதம் 15ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதி ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. அது என்ன பண்டிகை? புளிப்பிலா பண்டிகை. அதே மாதிரி திசிரி மாதம் 15ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. என்ன பண்டிகை? கூடார பண்டிகை. கூடார பண்டிகை பத்தி நமக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும் நம்புறேன். கூடார பண்டிகை கொண்டாடுறாங்க. சரி, அப்படிதான் பார்த்தா இந்த எண்ணாகமம் புத்தகத்திலும் 23 எடுத்து வாசிக்கும் போது இதை பத்தி டீட்டெயில் என்ன போட்டிருக்காங்க, அந்த 22ஆம் தேதி என்னதுன்னா ஓய்வு நாள்னு போட்டிருக்காங்க. என்ன ஓய்வு நாள்னா, விசேஷமான ஒரு ஓய்வு நாள் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். ஏதோ ஒரு செயின் லூப் அங்க தேவன் வந்து லிங்க் வச்சு நம்பர்ஸ், தேவன் கொடுக்குற நம்பரை ஏதோ ஒரு சத்தியத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம வச்சிருக்கோம். அப்ப கூடார பண்டிகை முடிஞ்சாவது அது என்ன ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகை, அது விசேஷமான ஒரு பண்டிகை. அப்போ ஒட்டுமொத்த ஓய்வு நாள் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இயேசு கிறிஸ்து அங்க ஞானஸ்தானம் எடுத்த டேட் அதுல கம்பாரிசன் ஆகுது.
சரி, நம்ம அப்படியே பாடத்துக்குள்ள போலாம். சரி, இப்ப நம்ம ரத்தம், இந்த ரத்தத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். இதை வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, தேவன் மேற்சட்டையிலும் மற்றும் இரண்டு வாசிங்க sister. எக்ஸோடஸ் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. அப்போ இங்கேயும் 3 இடத்துல பூசப்பட்டிருக்காங்க, நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த 3 இடத்துல பூசப்பட்டிருக்காங்க. இப்ப நமக்கு ரத்தம் வந்து எதை அடையாளப்படுத்தும் நம்ம நல்லாவே தெரியும். பேசிக்கான ஒரு விஷயம். ரத்தம் எதை அடையாளப்படுத்தும்? ஜீவன் அர்த்தம். நமக்கு வசனமே இருக்கு. லேவியாகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பார்த்தா இது ஜீவன் அடையாளப்படுது. வாசிச்சிடலாம் அதையும் ஒரு. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. ஒரு மாம்சத்தின் உயிர் இருக்கு. ரத்தத்துல வச்சு ரத்தம் நிவர்த்தி செய்யும் ரத்தம் மனிதன் ஜீவன் இருக்கு. ரத்தம் இருக்கு. தேவனுடைய எல்லா இந்த ஜீவராசிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிர் இருக்கு. தேவ ரத்தத்தை இது நமக்கு அனுமதி. சின்னவங்கள வந்து மாம்சத்தை போறனே இவங்க என்ன நமக்கு ஒரு போது நீட் அப்ப ஒருவேளை காலை கியாச்சு பாப்பா கியாச்சு ஆயு கியாச்சு மாம்சம் இதெல்லாம் பார்த்தா அந்த பாத்து எடுத்து போல அதுல ஜீவன் இருக்கும். அந்த ஜீவனுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை தேவன் கிட்ட வச்சிருக்கார். ஜீவன் இந்த தேவன் நேரா அந்த யாருக்கு ஒரு விஷயம் இருக்கா உயிர் வாசம் நிலைகள் நான் சொல்றேன். ஏன் கடவுள் தான் தெரிஞ்சுக்கணும். ஏன் கடவுள் ஏதோ இருக்கா இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கலாம். இத முதல்ல இவர நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றத்தை பார்க்கறா அது நல்லா இருக்கு. ஒரு நாள் தேவனுக்கு ஏதாவது சின்ன அவர் செய்யறார். இந்த கீழ் பண்ணாம நமக்கு சின்னவர் அந்த தேவனோட பரவாயில்ல பிரமாதம் இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா தேவன் கொடுத்த கட்டளை மீறி தீ விட்டு வாழ வைக்க அப்ப தேவனோட அன்பு வந்து புரட்சி பண்ண பார்த்தா தேவனுடைய அன்பு நீ கொடுத்த என்ன பண்ணி சாக வைக்கணும். எப்படி சார் நம்ம நல்லாவே தெரியும். அவங்க ஏதாவது வீக்க சைட் பார்த்தா நமக்கு ரெஃபரன்ஸ் நம்மளால நல்லா தெரியும். அவங்க கிட்ட 9 வருஷம் ஒரு வயசாக இறந்துட்டோம். அப்போ உங்களுக்கு சாகர நம்ம பால் என்ன நடக்கும் நிறைய சொல்றது நல்லது. சயின்ஸ் அது நம்ம ரத்தம் கட்டுக்கு லைட் கொஞ்சம் ஆயிடுச்சு நம்ம என்ன வயல்ல பாக்கெட் தேவைப்படுறது வைக்கலாம். யூ ஆர் வந்து ஆக்டிவா ரைட் பண்ணி சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஆனா உட்கார்ந்து இருக்கலாம். அது சொல்லி ஒரு சொல்லி என்ன மாட்டாச்சு பாயில நம்ம மேக்ஸி பண்ணலாம். அப்ப ரைட் ஆகும். அது ஆக 30 சொல்ல முடியும். அந்த பார்க்கும்போது இப்படி இருக்க பாவத்தை சொல்லி கொடுக்கிறது என்ன நியாயப்பிரமாணம் எதை வச்சு நம்ம விசுவாசிக்கும் இருக்காரு அவர் சிலுவையில ரத்தத்தை கொடுத்திருக்காரு நாம் விசுவாசிக்கிறது. இது ஒரு பேசிக் லெவல். மாம்சத்துக்குரிய இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் தான் இந்த ரத்தம் பாதுகாக்க. ஆனா இன்னும் சொல்ல போனா ஆண்டலிபரி புக் எடுத்து நம்ம படிக்கும்போது பார்த்தா எகிப்துல கூட பாதுகாத்திருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு கருத்து சொல்றாரு என்னன்னா ஒருவேளை அதே மாதிரி வீட்டுக்குள்ள அந்த ஆட்டோட ரத்தம் தெரிஞ்சு இஸ்ரேல் மக்கள் எகிப்தர் யாருன்னா இருப்பாங்க.
பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா? இன்னும் சொல்லப்போனா வனாந்தர டிராவல் அந்நியர்களும் நிறைய பேர் அவரோட டிராவல் இவங்க எப்படி பாதுகாக்கப்பட்டிருப்பானா, இஸ்ரேல் மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்களோ அதை செஞ்சிருப்பாங்க. மேக்சிமம் என்ன முக்கியமான என்ன செஞ்சாங்கன்னா அந்த வீட்டு நிலைக்காலில் ரத்தம் பூசிட்டாங்க, பாதுகாத்துட்டாங்க. இப்படி கூட இருக்கலாம் சகோதரர். நிறைய சகோதரர் கருத்து அதை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப பாருங்களா, இவர் என்ன சொல்றா, பவுல் கொஞ்சம் நம்ம போயிட்டோம், விசுவாசத்தினால் நான் பிழைக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் 24 வசனம் வாசிக்கலாம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஓகே, அது 23ல படிக்கும்போது என்ன சொல்றாங்க, எல்லாரும் பாவம் செய்து என்ன பண்ணிட்டாங்க, தேவநீதி மகிமையற்றால் சொல்லிட்டு இலவசமாய், யாருன்னா நம்ம காசு கொடுத்து ரான்சம் அக்செப்ட் பண்ண சொல்லியிருக்காரா தேவனே? இலவசமாய், வெரி சிம்பிள், ஃப்ரீ, இலவசமாய் அவருடைய கிருபையினால் கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படு. எந்த ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கல. நம்ம ஆண்டவரே நம்ம ஒரு பொருந்தனையும் பண்ணல, ஒரு உடன்படிக்கை இந்த இடத்துல செய்யல. ஆனா என்ன பண்றாராம், நீதிமான். இது எந்த நீதிமான்னா நம்ம இருக்கிற நீதிமான் நிலைமை இல்ல, டெம்பரல். அது என்ன சொல்லுங்க, தமிழ்ல தற்காலிகமான நீதிமான் நிலைமைக்கு சொல்லிட்டாருங்க. அப்போ இந்த தற்காலிகமான நீதிமான் பெறுறதுக்கு இலவசம், ஃப்ரீ. இப்போ நம்மளோட மூத்த சகோதரர் நமக்கு சொல்லி கொடுத்த வழியில தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சத்தியாருன்னா காசு கொடுத்து வைக்கிறோமா? பேசிக் கிளாஸ் காசு கொடுத்து வைக்கிறோமா? இல்ல, எல்லாமே ஃப்ரீ. யார் விருப்பம் இருக்கீங்களோ வாலண்டியரா சத்தியத்தை கேட்டுக்க. அததான் சொல்றாரு. எப்போ இயேசு கிறிஸ்து அங்க முழு மனதோடு தன்னோட சொந்த ரட்சகராகவும் பிதாவாகி தேவனோட ஒரே குமாரனை எக்ஸெப்ட் பண்றாங்களோ அவங்க எந்த ஒரு நிலைமைக்குள்ள போயிட்டாங்கன்னா தற்காலிகமான நீதிமான். இப்ப எதை விசுவாசிச்சிருப்பாங்கன்னா, இயேசு கிறிஸ்து தனக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஜீவன் எந்த ஜீவனா, ரத்தத்தை அடையாளப்படுத்து. இந்த ரத்தத்தை விசுவாசிச்சா மட்டும்தான் அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியும், மீட்பு உங்களுக்கு கிடைக்கும் சொல்றேன். எந்த மீட்புக்குன்னா, ஒட்டுமொத்த எகிப்துக்கு வர ஒரு உபத்திரம் இருந்துச்சு பாத்தீங்களா, ஒரு ஆபத்து இருந்துச்சுப்பா, அதுல இருந்து மீட்டெடுத்தது எதுன்னா அன்றைக்கே அந்த ஆட்டோட ரத்தம் மாதிரி இன்னைக்கு நாளைக்கு வரப்போற உலகத்துல இருக்க மிகப்பெரிய உபத்திரத்துல இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு நமக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு. புரியுதுங்களா? இதை கூட நம்ம ரீபிரிண்ட் 1141 அதுல எல்லாம் நம்ம வாசிக்கும் போது அதுல சொல்லுவாரு, நம் கிறிஸ்து, அது இங்கிலீஷ்ல இருக்கு, நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் போட்டு பார்க்கும்போது, நம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் போது தேவனுடைய சுத்த கிருபை நமது நீதிமானாக்குதலை தொடர்ந்து பராமரிக்கிறது. அவரோட சுத்த கிருபை வேற எதுவுமே இல்லைங்க. ஒரு டெம்பரல் தற்காலிகமான நீதிமானாக்கப்பட்ட இருக்கு, இலவசமாய் தெய்வம் கொடுத்தார். இதுதான் நம்ம மூத்த சகோதரர் காலாகாலமாக என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் பாருங்க. எவ்வளவு அழகா அப்போஸ்தலன் பவுல் அந்த ரத்தத்துக்கும் அந்த ஜீவனுக்கும் கம்பாரிசன் பண்ணி அழகா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நம்ம வசனங்கள் வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 25 வசனம் வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவின் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். பாருங்க, தேவன் அதுல அழகா சொல்ற, தேவன் எவ்வளவு பொறுமையா இருந்தாருன்னா, தேவன் பொறுமையா இருந்து முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டு நாம் நீதியுள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமா இருக்கிற நீதிமானாக்கணும் சொல்லிட்டு அந்த 26 வருஷத்துல ஒரு ஹைலைட் பண்றா பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால். இப்ப என்ன சொல்றாரு, அந்த நீதிமான் இலவசமா கிடைச்ச நீதிமான் எந்த விசுவாசம்னா, ரத்தத்தை எனக்காக அவர் ஜீவன் கொடுத்தார் எப்ப அக்செப்ட் பண்றோமோ
அப்பதான் பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். இப்ப நமக்கு ஒரு கேள்வி, இது என்ன கிருபாதார பலி? புதுசா இருக்குல்ல. கிருபாதார பலின்னா என்ன? ஓகே, சர்வாங்க தகன பலி தெரியும், எல்லா பலியும் தெரியும், பாவ நிவாரண பலி தெரியும். இது என்ன கிருபாதார பலி? இது நம்ம இங்கேயே கேட்டிருப்பீங்க, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. டாபர்நாக்கல் தொடர்ந்து கிளாஸ் கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சூப்பர். கிருபாசன தண்டை, இது வந்து இங்கிலீஷ்ல என்ன ப்ரோபிட்டேஷன் சொல்லுவாங்க இந்த ஒரு வேர்டை. இது என்ன சொல்லுவாங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி மேல இருக்க அந்த இருக்கு பாத்தீங்களா, ஷீல்டு, கோல்ட் ஷீல்டு, அதுதான் கிருபாதாரம். அது யாரை அடையாளப்படுத்துனா இயேசு கிறிஸ்து அடையாளம். இதை ஏன் இதுல ஒரு கிருபாதார பலின்னு இதுல ஹைலைட் பண்றாருன்னா, வெள்ளாட்டு கடாவுடையும் காளையோட ரத்தம் கடைசி எங்க போய் தெளிக்கப்படுது? இது மேலதான் தெளிக்கப்படுது. உலகத்துக்கே மீட்பு ரத்தம் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனா கிடைக்குங்கிறது தான். அந்த ரத்தத்தை வாங்குற இயேசு கிறிஸ்து யார் மேல தெளிக்கப்படுதுன்னா இயேசு கிறிஸ்து மேலதான் தெளிக்கப்படுதுன்ட்டு அழகா சொல்லிட்டாரு. இதை நீங்க வசனங்கள்ல இன்னொரு சில வசனங்கள் வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். பாருங்க, நம்மளுடைய பாவத்தை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கே மீட்பு கொடுக்கிற கிருபாதார பலி யாருன்னா அவரேனா இயேசு கிறிஸ்து தான் சொல்றான். அப்பயா அந்த உடன்படிக்கை பெட்டியில இருக்க அந்த அந்த ஷீல்டு எதை குறிக்குதுன்னா தேவன், இதுதான் கிருபாசனம் சொன்ன கிருபாதார பலி. நீங்க வீட்டுல கூட வாசிக்கலாம். இது லேவியாகமத்திலே இது சொல்லியிருக்காரு. லேவியாகம் 16ஆம் அதிகாரம் 15 வீட்டுல போய் வாசிச்சீங்க. 16, 15 இந்த கிருபாதார பலியை பத்தி அங்கேயும் பதிவு பண்ணிட்டார், கிருபாசனத்தை பத்தி. ஏன்னா ஒட்டுமொத்த பாவத்தை நீக்கிறது அந்த இடம் தான் சொல்லிட்டார். சரி, இப்போ அடுத்தது நம்ம இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அது ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிக்கலாம். 1 மட்டும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இப்போ எந்த மாதிரி நீதிமான்னா விசுவாசத்தினால். எந்த விசுவாசம்னா நான் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அந்த ரத்தத்தின் மேல வச்ச விசுவாசத்தினால் தான் நான் நீதிமானாக்கப்பட்டு அதன் மூலம் தேவன் என்ன கொடுத்திருக்காரு? எனக்கு சமாதானம் கொடுத்திருக்கார். எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இதே ஆசரிப்பு கூடாரத்துல போய் பார்க்கலாம். போல இப்ப அந்த வாசலுக்குள்ள போனோம்னா நமக்கு எதிரில் என்ன இருக்கு? பலிபீடம் இருக்கு. பலிபீடம் எதை அடையாளப்படுத்தும்? நம்மளுக்கு அந்த காப்பர் பலிபீடம் ரான்சம் அடையாளப்படுத்தும். அந்த ஆல்டர் ரான்சம் அடையாளப்படுத்தணும்னா இயேசு கிறிஸ்துவோட பலியை நம்ம பார்த்தோன்னு என்ன பண்றோம்னா, அவர் கொடுத்த அந்த 3 வருஷ வாழ்க்கையும் சிலுவையில் பட்ட அந்த கஷ்டத்தை பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா, அந்த ரத்தத்தை அக்செப்ட் பண்ண நம்ம என்ன பண்றோம்? அங்கேயே தற்காலிக நீதிமன்றம். அதுக்கப்புறம் என்னன்னா, சகோதரர் சொல்ற இத, அதுக்கப்புறம் முன்னாடி போன என்ன இருக்குங்க? தண்ணீர் தொட்டி இருக்கு. இந்த தண்ணீர் தொட்டி எதை செய்ய போகுது? நமக்கு சுத்திகரிக்குது. இது எப்படி சொல்றாருன்னா சகோதரரு, நம்ம ஜெனரல் ஃபர்ஸ்ட் வால்யூம், அதாவது அவர் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வால்யூம் சொல்றாரு, அதாவது பேசிக் கிளாஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேசிக் கிளாஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்க ஆரம்பிக்கிறேன்ல, ஒவ்வொரு கிளாஸ் நமக்கு என்ன ஆகுதாங்க? சுத்திகரிக்க ஆரம்பிச்சு. இது இந்த பிரகாரத்துல நடக்கிற எல்லா காரியமே என்னன்னா, அந்த ஜீவன் தற்காலிகமான நீதிமான் எதனா இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அந்த ரத்தம்ங்கிற ஜீவனை விசுவாசிச்ச ஒரு நிலைமை. இததான் சகோதரர் இந்த இடத்துல சொல்றாரு. அதன் மூலம் எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா, தேவன் கொடுக்கறன்னு சொன்ன சமாதானம் எனக்கு கிடைச்சிட்டான். ஏன்னா குழப்பம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கிறதுக்கு வேலையே இல்லை. என்னைக்கு நான் பேசிக் கிளாஸ் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டனோ, அந்த விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டனோ, அப்பமே தேவன் என்ன கொடுக்குறாரு? எனக்கு சமாதானம் கொடுக்குறார். புரியுதுங்களா? அப்போ இந்த தற்காலிகமான நீதிமான் என்கிற ஒரு நிலைமை எப்படி இருக்குன்னா, வீட்டுக்குள்ள அந்த இஸ்ரேல் மக்கள் கீழ்ப்படிஞ்சு இருந்தாங்க பாத்தீங்களா? வீட்டு அந்த 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 வீட்டுக்குள்ளேயே வந்து சங்கார தூரம் கடந்து போற வரைக்கும் சுவிசேஷகம் நம்ம என்ன சொன்னது அடையாளப்படுத்தும். சுவிசேஷகம் அடையாளப்படுத்த கடந்து போற வரைக்கும் உள்ள இருக்கிற நிலைமையை நம்ம எதை அடையாளப்படுத்துறோம்னா, கீழ்ப்படிந்து இருந்தாங்களாம். ஏன்னா இவங்க பிரகாரத்தை விட்டு ஒருவேளை அந்த தற்காலிகமான நீதிமானுக்குள்ள அந்த பிரகாரத்துக்குள்ள போயிட்ட பிறகு இவங்க எங்க வெளியே வரக்கூடாது? பாளையத்துக்கு வரக்கூடிய வேலையே இல்லை இவங்களுக்கு. அப்ப பாளையத்துக்கு வராத மாதிரி அவங்க இருக்கிற நிலைமை எதை சொல்றேன்னா, யாத்திரையாம் 12ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள அந்த நிலைக்கால பூசப்பட்ட அந்த ரத்தத்துக்குள்ள கீழ்ப்படி இருந்திருந்து இருக்க ஒரு நிலைமையை நமக்கு இங்க அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. அடுத்தது ஒரு வசனம் வாசிக்கலாம். அது ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்ப என்ன சொல்றாருன்னா,
இந்த இடத்துல இருந்தா மட்டும்தான், இந்த ரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்டவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு கோபாக்கினைக்கு நம்ம ரட்சிப்புக்கு நமக்கு இங்கதான் கிடைக்கும்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு விஷயம் இதுலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இதே நீதிமான்ல தற்காலிகமான நீதிமான்லே நிலைமையில இருந்தா, நான் இருந்துட்டேன்னு வைங்களேன், நான் பரிசுத்தத்துக்கு போக முடியுமா? போக முடியுமா? முடியாதா? என்ன பண்ணிப்போம்? சூப்பர். அதை எப்படி சொல்லலாம்னா, நான் பர்மனண்டான ஒரு நீதிமான் நிலைமைக்கு வரணும். யார் தான் அந்த முழுமையான நீதிமான் நிலைமையில இருக்கிறவங்க மட்டும்தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். அப்ப அவங்க செய்யக்கூடிய காரியம் என்ன? இந்த பிரகாரத்துல ஒரு வேலை செஞ்சா மட்டும்தான் தற்காலிகமான நீதிமான், ரத்தத்தை நம்பி விசுவாசிச்சு வந்தவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போனவங்க. அப்போ என்ன நடக்கணுங்க? இதை நீங்க அப்படியே பாருங்களேன். நீங்க இதை அப்படியே வந்து டாபர்நாக்கல் வனாந்தர படத்துல பார்க்கலாம். நான் பின்னாடி சொல்றத. இப்ப நாம என்ன பண்ணலாங்க? பிரகாரத்துல நம்ம என்ன செய்வோம்? பேசிக் கேஸ்கெட் அடுத்தது என்ன நம்மளோட வாழ்க்கை? நல்லாவே தெரியும். நீங்க தான் சொல்லிட்டு கரெக்டான பதில் சொல்லிட்டு அர்ப்பணிக்கணும். பலி செலுத்தணும். நான் என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். என்ன பண்ணணும்? பலி செலுத்த. என்ன பலி செலுத்தினா அப்பதான் நல்மனசாட்சி உடன்படிக்கையோட அக்ரிமெண்ட்ல நான் கையெழுத்து போடணும். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவர்கள். இதான் ஒரு ஆர்டிக்கல் எழுதும். அந்த லைனை மட்டும் படிக்கிறேன், ஃபுல்லா படிக்க வேண்டாம். நமது பாவ மன்னிப்புக்கு அடிப்படையாக மாறியதும், நமக்காக சமாதானத்தை ஏற்படுத்தியதும், நல்லிணக்கத்திற்காக வழியை திறந்ததும், கடவுளுமான குமாரத்தில் நம்மை மீண்டும் மாற்றியதும், இயேசுவை ஒரு முன்மாதிரியாக கருதுவதும், எந்த நன்மையும் வராது. இயேசு மீட்பர் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. பாவத்தின் இல்ல மேல படிங்க. சாரி சிஸ்டர். இந்த நற்செய்தி யுகத்தில் ரட்சிக்கப்பட்ட வகுப்புகள் நம்புவதை விட, மனம் திரும்புவதை விட, நீதியாக வாழ்வதை விட அதிகமாக செய்கின்றன. நீதியாக வாழ்வதை விட அதிகமா செய்கின்றன. என்ன செய்யுதுன்னு பாருங்களா? இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். நமது போதும். உடன்படிக்கை. இப்ப நான் என்ன உடன்படிக்கை போடணும்னா, நல்மனசாட்சி உடன்படிக்கை நான் ஞானஸ்தானத்துல போடுறது எதுன்னா, இயேசு கிறிஸ்துவ மாதிரி நான் என்ன பண்ணணும்? ஆளணும். இந்த உடன்படிக்கை செய்யும் போத இப்ப நான் பலி ஆகணும். இப்ப என்னை நானே பலி செலுத்திக்க முடியுமா? நான் ஒரு ஆடு ஆசரிப்பு கூடத்துங்க, என்ன நானே பலி ஆக்கிக்க முடியுமா? முடியாதா? ஆசாரியன் தான் வந்து பலி செலுத்தணும். இப்ப அந்த ஆசாரியன் யாரு? இந்த அக்ரிமெண்ட் போட்டோட யார் அந்த ஆசாரியனா? இயேசு கிறிஸ்து தான் நம்மள என்ன பண்றாரு? அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணி பலி செலுத்த. இந்த பலி செலுத்த வச்ச பிறகுதான் நம்ம எங்க போறோம்னா, அடுத்தது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ட்ரி ஆகும். அந்த பரிசுத்த போறதுக்கு முன்னாடியே 5 தூண்கள் இருக்கும். அதுல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5 தூண்கள் இருக்கும். அங்க ஒண்ணு இருக்கும், அங்க ஒரு வாசல் இருக்கும். இந்த வாசலை கடந்து போனா அது 5 தூண்கள். இந்த 5 தூண்கள் எதை அடையாளப்படுத்தும்? கேட்டு என்ன அடையாளப்படுத்துது? தூண்கள் இருக்கும். 5 பில்லர் இருக்கும் அதுல. அந்த வாசல். ஓகே, சூப்பர். தூண்கள் ஏதோ 5 அடையாளப்படுத்தும். சொல்லியிருப்பாரு. ஆண்டனி பிரியம் எழுதியிருக்காரு, அழகா எழுதியிருக்காரு. வெரி சிம்பிள். புது சிருஷ்டியை அடையாளப்படுத்தும். 5ங்கிறது எதுனா புது சிருஷ்டி அடையாளப்படுத்தக்கூடிய நம்பர். அப்போ அங்க என்ன பண்ணா, நீ எப்போ தேவன் கான்சிகரேட் அந்த உடன்படிக்கை செய்யறாரோ, தற்காலிகமான நீதிமான் நிலைமையில இருந்து நம்மள உள்ள கொண்டு போறான். நான் இவ்வளவு நாள் எந்த நீதிமானா இருந்தானா தற்காலிக நீதிமான். எதை அடிப்படையில் வச்சா இயேசு கிறிஸ்து ரான்சம் அக்செப்ட் பண்ண. ஆனா இயேசு கிறிஸ்து ரான்சமாக அக்செப்ட் பண்ணனா, அவர் அடிச்சுடல் பின்பற்ற நானும் அவரே மாதிரி பலியாகணும்னா, நான் என்ன ஒரு நீதிமான் நிலைமைக்கு போகணும்னா, பர்மனன்ட் ஒரு நீதிமான் நிலைமைக்கு போகணும். அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகணும். அதுக்கு தான் தேவனுக்கு நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நான் பலியாகிறேன். சரி, அந்த இதுல என்ன நடக்குது? அப்படி என்ன ஒரு மாற்றம் நடக்குது நமக்கு? ஒன்னும் நடக்கிறது இல்லை. என்ன நன்மை நடக்குது? ஆதாமில் இருக்க பாவத்தை தேவன் என்ன பண்றாருன்னா, இப்ப என்ன பார்க்கும்போது எப்படி பார்க்கலாம் தேவன்? என்ன நான் எப்படி தெரியும் தேவன்? ஆதாமியோட பாவத்தில இருந்து வெளியே எடுத்துட்டாருன்னு வைங்களா. நிறைய பாடம் நம்ம பார்த்திருக்கோம். சமீபத்துல கன்வென்ஷன் ஜேம்ஸ் பாஸ்கர் இந்த பாயிண்ட் சொல்லியிருக்காரு. வெரி சிம்பிள். ஆதாமின் பாவத்தை நான் ஒரு பரிபூர்ண மனிதனா இருப்பேன். இப்ப பரிபூர்ண மனிதனை நான் பலி செலுத்தணும். என்ன பலி செலுத்தும் போது தான் தேவன் அக்ரிமெண்ட் போடுறதா தேவன் என்ன பண்றானா, புது கொடுத்து மகாபரிசுத்தம். சரி, பரிசுத்தத்தோடு வேண்டுறோம். பரிசுத்தத்துல என்னென்ன இருக்கணும்? நான் வளரணும், நீதிமான பர்மனன்ட் இருக்குன்னா தேவன் கொடுக்குற வெளிச்சம் இருக்கும், தேவன் கொடுக்க இதை ரெண்டுமே யூஸ் பண்ண என்ன பண்ணணும்? சுகந்த வாசனை நான் பண்ணணும். இதுதான் பண்ணணும். இது அப்படியே வனாந்தரத்துல நீங்க பார்க்கலாம். கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்களா.
அந்த வீட்டுல இருக்கிற நிலைமை வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படி ரத்தத்துக்கு பயந்து ரத்தத்துக்கு கீழ்ப்படிந்து விசுவாசிச்சு இருந்தவங்க யாருன்னா அந்த இஸ்ரேல் மக்கள். ஒரு காலத்துல என்ன பண்றாங்கன்னா வெளியே வர்றாங்க. எப்போ வர்றாங்க? விடிய காலத்துல வெளியே வர்றாங்க. வந்த உடனே அவங்க எதை கடந்து போறாங்க? செங்கடல் எதை அடையாளப்படுத்துது? ஞானஸ்தானத்தை அடையாளப்படுத்துது. அதுக்கப்புறம் அந்த வனாந்தரத்துக்கு போறாங்கல்ல, இந்த வனாந்தரம் எதை அடையாளப்படுறா? பரிசுத்தலத்துல இருக்கிற எல்லா இப்ப நமக்கு நான் பர்மனன்ட் நீதிமான் ஆயிட்டேன். இப்போ பர்மனன்ட் நீதிமான் ஆயிட்டேன்னு வைங்களா, என் வாழ்க்கையில நடக்கிற எல்லா உபத்திரங்களும் யாரோட வாழ்க்கையில் நிழலாவே நடந்திருக்கு? மாம்சத்துக்கு இஸ்ரேல் மக்கள் நடந்திருக்கு இல்லையா? மாம்சத்துக்கு இஸ்ரேல் மக்கள் நடந்திருக்கான் பாருங்க. அப்படியே பாருங்க, அவங்க கானானுக்கு தான் போகணும். ஆனா இடைப்பட்ட இந்த காலப்பகுதி ஃபுல்லு எல்லாமே வாழ்க்கையில எப்படி நடந்திருக்குன்னா, தேவன் விரும்புறது அவர் தேவனுடைய சாயலுக்கு வரணும்னா அநேக உபத்திரங்கள் வரும். அதான் ஒரு வசனம் கூட இருக்கும். அபிரியர் சொல்லுவார், நம்ம சகோதர மூத்த சகோதரர் சொல்லுவாரு, உபத்திரத்தினால் பூரணமாக்கப்படுது. எந்த நிலைமையில? இந்த பரிசுத்த ஸ்தலத்துல தான். சரி, இதை குறித்து இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சரி, இப்போ சரி, அப்போ அந்த புதிய சிந்தை நமக்குள்ள அந்த பரிசுத்தலத்துல நம்ம என்ட்ரி ஆகிறோம். இது வனாந்தரத்தை இதுல நம்ம பார்க்கலாம். சரி, இங்க நடக்கிற எல்லா காரியங்களையும் நம்ம பார்க்கும்போது இந்த ஆதாமோட பாவத்தை ரிலீஸ் பண்றதுக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு வேலை செய்யறாருங்க. நான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள போகணும்னாவே ஆதாமோட பாவம் நான் கழுவியாச்சு. ஆனால் தேவன் என்ன பண்றாரு? தேவன் அப்படி பாப்பாரானா அவரோட நீதி பார்க்காது பிதாவாகி தேவன். அப்ப என்ன பண்றான்? எனக்கு அவர் நீதியின் வஸ்திரத்தை அங்கதான் கொடுக்குறாரு. இந்த நீதியின் வஸ்திரத்தை என்ன பண்றேன்னா நான் பயன்படுத்திட்டு உள்ள என்ட்ரி ஆகிறேன். எங்க? அங்க என்ட்ரி ஆகிறேன். இந்த நீதியின் வஸ்திரம் எப்போ எனக்கு கிடைச்சிச்சோ அப்பதான் தேவன் என்ன பண்றாருன்னா புதிய சிந்தையும் பரிசுத்தம். இந்த புதிய சிந்தை யாருடையது? யார் கொடுக்கிறது நம்மளுக்கு? பிதாவாகி தேவன் தான். இந்த பரிசுத்தாவி யாருக்கு கொடுக்காது? புதிய சிந்தை வழக்கு யார் கொடுக்குறதுன்னா அதுவும் பிதாவாகி. எல்லாமே அவர் கொடுக்குறாரு. எதை பார்த்து கொடுக்குறாருன்னா இயேசு கிறிஸ்து கொடுத்த நீதியின் வஸ்திரத்தை பார்த்து மட்டும்தான். புரியுதுங்களா? இது அப்படியே நீங்க வனாந்தர புறத்துல கம்பேர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தாரா இல்லையா? என்ன பாதுகாப்பு? மேக ஸ்தம்பங்கள், அக்னி ஸ்தம்பங்கள், வெளிச்சம் வேணும்னா வெளிச்சம், பாதுகாப்பு வேணும்னா பாதுகாப்பு கொடுத்தாரு. சாப்பிட நமக்கு ரொட்டி கொடுக்குறாருல பரிசுத்தலத்துல, சத்தியம் கூட. அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? எல்லாமே அப்படியே அக்யூரேட்டா தேவனுடைய படைப்பு அவர் உருவாக்குற ஒரு சிஸ்டம்ல பார்த்தா யுகாயுகத்துக்கு இந்த லெசன் போயிட்டே இருக்கு. என்னடா இது இப்படியே போயிட்டே இருக்கு, நமக்கு உள்ள போய்கிட்டே இருந்தா அப்பதான் தெரியுது தேவன் என்ன சொல்றேன்னா, நீ பர்மனன்ட் நீதிமானா இதெல்லாம் நீ செஞ்சிருக்கணும். ரத்தத்தை கடந்து ரத்தத்தை விசுவாசிச்சு வந்தா மட்டும்தான் பரிசுத்தத்துக்கு என்ட்ரி ஆக முடியும். அதுக்கப்புறம் தேவனுடைய நீதியை நடப்பிக்கணும். நான் பாப்ப சொல்ல போனா அந்த நீதி என்னன்னா, நான் நேரடியாக தேவன் என் மீது அன்பு கூறுறாரா நான் பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நான் தேவனுடைய கற்பனைகளை முழுசா கைக்கொண்டு, இதுதான் தேவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய தீபபலி. இததான் மேல் சட்டையில பூசப்பட்ட அந்த ரத்தத்துக்கு அடையாளம் இருக்கு. இந்த மேல் சட்டையில பூட்டப்பட்ட ரத்தம் எதற்கு அடையாளம் இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவோட ஜீவன். அந்த ஜீவனை விசுவாசிச்சு வர்ற தற்காலிகமான நீதிமானோட அடுத்தது எந்த நீதிமான் இருக்கணும்னா பர்மனண்டான ஒரு நீதிமான் நிலைமைக்கு போறதுதான் இது அடையாளப்படுத்துது. சரி, இது ஓகே. இப்ப 2 நிலைக்கால ரத்தம் இருக்கு. இதை எதை அடையாளப்படுத்தும்? பெரிய விஷயமா அதை சொல்லிட்டோம். இப்ப இந்த விஷயத்தை எதை அடையாளப்படுத்தும்? இதை நம்ம கொஞ்சம் இன்னும் ஆழமா பார்க்கும்போதுதான் அப்ப இது நிலைக்கால்கள் ஏதோ ஒரு விஷயம் இதுலயும் என்ன பண்ணு ரத்தம் பூசப்பட்டிருக்கு. இது ஏதோ ஒரு விஷயத்தை அடையாளப்பட்டதுதான். இதுதான் அந்த பரிசுத்த தலத்துல நான் வாழ போற உண்மையுள்ள நிலைமை. அதாவது என்ன சொல்லுவோம்? சான்டிபிகேஷன். இந்த வாழ்க்கையை அடையாளப்படுத்த இந்த 2 தூண்கள். பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைமை. உபத்திரத்தினால் தான் பரிசுத்தமாக முடியும், வேற வாயிலேயே இல்லைன்ட்டாரு. அப்ப எனக்கு அந்த பரிசுத்தத்துல உபத்திரம் பரிசுத்தம் ஆக ஆகதான் என்னோட சுகந்த வாசனை எங்க போவோம்? நான் போடுற சாம்பிராணி எங்க போவோம்? மகாபரிசுல போவோம். அது போற வரைக்கும் நான் உள்ள போக முடியாது. அதான் உண்மை. நானே இங்க பலியா ஆகணும். பலியா ஆகி நான் பரிசுத்தலத்துல போனா மட்டும்தான் மகாபரிசுலத்துக்கு உள்ள போக முடியும். இது எப்படி நம்ம பார்க்கலாம்னா நீங்க வாசிக்கலாம். மார்க் 12ஆம் அதிகாரம் 30-31 வாசி. மார்க் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 மற்றும் 31. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார்.
இது வந்து நம்ம இயேசு கிறிஸ்து போதனை. இந்த பாடத்தை பதிவு பண்ண சகோதரர் என்ன சொன்னார்னா, அவரு ஆடியோல என்ன சொல்றாருன்னா, அழகா இங்கிலீஷ்ல என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு வார்த்தை அவர் பதிவு பண்றாரு. இத எப்படி நம்ம பார்த்துக்கலாம்னா, மாம்சத்துக்குரிய இஸ்ரேல் மக்கள் தேவனுடைய சம்பந்தம் வைக்கணும், தொடர்பு வைக்கணும். கண்டினியூட்டி அவர் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போனா, அவங்க எதை ஃபாலோ பண்ணியிருக்கணும்? எதை ஃபாலோ பண்ணியிருக்கணும்? நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணணும். கிட்டத்தட்ட 613 நியாயப்பிரமாணத்தை அவங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் பிதாவாகிய தேவனுக்கு தொடர்பு வைக்க முடியும். இதற்கு ஒரு அடையாளமா இருந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்ணாரு? அனைத்து நியாயப்பிரமாணங்களும் அவர் வாழ்க்கையில கடைபிடிச்சு போயிட்டார். ஓகேங்களா? அநேக தீர்க்கதரிசனம் நிறைவேற்றி அவருடைய நிறைவேற்ற வேண்டிய நியாயப்பிரமாணம் எல்லாமே நிறைவேற்றி முடிச்சு. அப்படி நிறைவேற்றி முடிச்சா மட்டும்தான் தேவனோட நம்ம தொடர்பு வைக்க முடியும். இது இந்த பாக்கியத்தை யாரு கொடுத்தாருன்னா, மாம்சத்துக்குரிய இஸ்ரவேல் மக்கள். இப்போ நான் தேவனோட அன்பு கூறணும், தேவன் என் மீது அன்பு கூறணும். இப்போ தேவன் என் மீது அன்பு கூறணும், ரத்தத்தை நம்பி நான் உள்ள வந்துட்டேன். இப்போ மகாபரிசுத்தத்துக்கு போகணும். இப்போ நான் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் நான் வந்து போக முடியும். இப்போ நான் 613 நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண முடியுமானா முடியாது. அது பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை, நமக்கு நல்லாவே தெரியும். பண்ணப்போ அப்பதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த வசனத்தை கொடுக்கிறார். ஒட்டுமொத்த 613 நியாயப்பிரமாணத்தையே உள்ளடக்கிட்டேன். இதை ஃபாலோ பண்ணுங்கிறாரு. இது எப்படி பிரதர் ஃபாலோ பண்ண முடியும்? நம்ம யதார்த்தமா சொல்லுவோம், 2 ஆர்டர் மீறி ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதுலதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்ப நமக்கு தெரியும் 613 நியாயப்பிரமாணம் இருக்குன்னு தெரியும், கட்டளைகள் எல்லாமே சேர்ந்து. ஆனா 10 கட்டளைகள் வந்து பிரதானமா கொடுத்தாரு. லேவியாகமத்துல நமக்கு கொடுத்தாரு. 10 கட்டளைகள் என்னன்னு சொன்னா நம்ம சொல்ல முடியுமா? எங்களை ஏன் கேட்கறீங்க? சண்டே கிளாஸ் பசங்களை கேட்டா சொல்லுவாங்க இல்லையா? சொல்ல முடியாது நம்மளால, கொஞ்சம் கஷ்டம் தான். அப்ப இந்த 10 கட்டளைகளுக்குள்ளேயே இந்த 2 பிரமாணத்தை வச்சு காட்டுறாரு முடியும். அப்ப இந்த 2 நிலைக்கால்கள் எது சொல்றா? 2 விதமான கட்டளைகளை சொல்றார். ஒரு நிலைக்கால் எதை குறிக்குதுன்னா, முழு இருதயத்தோர் தேவன் அன்பு கூறணுமா நான். 2வது ஒரு நிலைக்கால் எதை சொல்லுதுன்னா, நீ தேவனை எப்படி அன்பு கூறுறியோ பிறனையும் அன்பு கூறு. இவ்வளவு டஃபா இருக்கு. தேவன் அன்பு கூறுறதே ஒரு பெரிய கஷ்டம், ரிஸ்க், டாஸ்க் நமக்கு. இதுல வேற இருக்கிற உலக ஜனங்கள் எப்படி அன்பு கூறுது யோசிக்க சொன்னா, அது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, சிம்பிளான விஷயம் சொல்றாரு. வாசிங்க பாருங்க, 4 கட்டளை வாசிங்க. என்னையன்றி உனக்கு வேறே தெய்வங்கள் இருத்தல் ஆகாது. 2வது கற்பனை, உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. 3வது, ஓய்வு நாளை தூயதாக கடைபிடி. 4வது, உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. ஓகே, இந்த கட்டளை படிக்கும் 4 கட்டளை படிக்கும் நமக்கு என்ன தோணுது? எதை குறித்து பேசுது? இது பிரிச்சுக்கலாம். 4 கட்டளையில நான் 2ஆ பிரிக்கிறேன். இந்த 4 கட்டளை ஏற்படுனா, தேவன் கொடுத்த ஒரு பிரமாணம் இருக்கு பாத்தீங்களா? தேவன் கொடுத்த ஒரு பிரமாணம். என்ன பிரமாணம் கொடுக்கிறாருன்னா, தேவன் இயேசு கிறிஸ்து மூலம் கொடுத்த பிரமாணம். முதல்ல வந்து முழு இருதயத்தோடு என்ன பண்ணு? தேவன் அன்பு கூறு. இது அப்படியே ஸ்பிரிச்சுவல். என்னையன்றி வேற தேவன் இருக்கு. இதுக்கு எத்தனை தேவன் இருக்கா நமக்கு? பார்க்கறதெல்லாம் தேவன் தான் நமக்கு. இப்ப யார் நமக்கு சாதகமா செய்யறாலும் எல்லாம் கடவுள் தான் வைக்கிறோம் நம்ம, ஏன் இல்லையா? அதெல்லாம் மைக்ல சொல்லணும்னு அவசியம் இல்லை. புதுசா கடவுள்கள் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. உன் கடவுளாகிய ஆண்டவர், இது நம்ம டிரான்ஸ்லேட்ல எடுத்து போட்டோம், அது கொஞ்சம் வார்த்தை எப்படி இருக்கும். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரே வீணாக பயன்படும். என்னைக்குமே அனாவசியமா தேவனுடைய நாமத்தை வீணா பண்ணக்கூடாது. அடுத்தது, ஓய்வு நாளே தேவன் என்ன ஓய்வு நாள் தூயதா கண்டுபிடி. ஓய்வு நாள் என்ன? ஒரு பாபிலோன்கார படிச்சா என்ன சொல்லுவாங்க? சண்டே தான் தூய்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. நமக்கு என்ன ஓய்வு நாள்? அனுதினமும் இப்ப இருக்கிற நம்ம ஓய்வு நாள்ல தான் இருக்கிறோம். 1000 வருஷம் இந்த ஓய்வு நாள்ல தானே இருக்கும், 1874 இருந்து. அப்ப எப்படி பண்ணணுமா நான்? பரிசுத்தம். அடுத்தது, உன் தந்தையும் தாயும் நட. ஆக்சுவலா நம்ம எப்பவும் சொல்றதுதான், அப்பா அம்மாவுக்கு தெரியாமையே ஏதாவது தவறு செஞ்சாவே தப்பு தான். அது தேவனுக்கு விரோதமா செய்யறன்னு அர்த்தம். ஏன்னா அவ தேவனுக்கு விரோதமா செய்யறதுக்கு எதுவுமே வாய்ப்பே கொடுக்காததுதான் இந்த இடத்துல தான் ஒரு நிலைக்கால இங்க அடையப்படுறது, ஒரு ரத்தம் பூசப்பட்ட நிலை. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த, இன்னொரு 6 கட்டளைகள் நமக்கு நல்லாவே தெரியும். அது என்ன? கொலை செய்யாது இருப்பாங்க, களவு செய்யாது இருப்பாங்க. இதை யாருக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு? கொலை யாருக்கு செய்யறோம்? நம்ம பிறனுக்கு செய்யறோம். இப்ப ஒருத்தர் கொலை செய்யாது இருப்பாங்க, களவு செய்யாது இருப்பாங்க, இந்த மாதிரி லிஸ்ட் போடுறோம்னு வைங்களா, உதாரணம். இந்த மாதிரி லிஸ்ட் போட்டோம்னு வைங்க, யாருக்கு நம்ம செய்ய மாட்டோம்? பிறனுக்கு செய்ய மாட்டோம், யாருக்குமே செய்யணும். யாருன்னா கொலையில நம்ம ஒரு கத்தி எடுத்தோ துப்பாக்கி எடுத்தோ கொலை செய்யறத பத்தி தேவையில்லாம அவங்கள பத்தி நீ பேசாத, அதையோ கொலை செய்யறதுக்கு சமம்.
அப்ப தேவையெல்லாம் பேசாம இருந்தாவே நான் பிறனுக்கு என்ன பண்ண முடியும்னா நல்லது செய்யறேன்னு அர்த்தம். இதை எந்த கட்டளையை ஃபாலோ பண்றேன்னா, இயேசு கிறிஸ்து அந்த 613 நியாயப்பிரமாணம் கிறிஸ்பியா கொடுத்தார் பாத்தீங்களா? இதுதான் சகோதரர் என்ன சொல்றாங்க இந்த இடத்துல, இந்த 10 கட்டளைகளையும் 2 பிரமாணத்துக்குள்ளே வச்சு நீங்க வாழ்க்கைய வாழ்ந்தாவே உண்மையான சான்டிபிகேஷன் பரிசுத்தமான நிலைக்கு நீங்க கடந்து போயிடலாம். நீங்க ஈஸியா கடந்து போலாம். அததான் மேல் சட்டையில இருக்கிற விஷயத்தை என்ன சொல்றாருன்னா, அது இயேசு கிறிஸ்து கொடுத்த ransom. அதை விசுவாசிச்சு வரும்போத நீங்க கிறிஸ்துவா அன்னைக்கு வெள்ளாட்டு கடை எப்படி பலி செலுத்த உள்ள போதும், அந்த ரத்தம் உங்க ரத்தம் உள்ள போகணும்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த கட்டளைகளை, இந்த பிரமாணத்தை 2 பிரமாணத்தை பரிபூரணமா ஃபாலோ பண்ணு. இதுதான் அழகா அவர் எடுத்து வைக்கிறார். அடுத்தது ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். பாருங்க இதுல என்ன சொல்றாருன்னா, இப்போ இத சொல்லும்போத என் பிள்ளைகளேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம சத்தியத்துல வந்துட்டு இருப்போம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை விசுவாசி ransom எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் போட்டு வந்தாலும் வசனத்தினாலும் அல்ல, நாவினாலும் அல்ல, கிரியையினாலும். இப்ப நான் உதாரணம் சொல்லுவேன். பிரதர் நான் நிறைய படிக்கிறேன் பிரதர், நிறைய பேர் படிக்கிறோம். கண்டினியூ ஒரு பிரதர் தமிழ்நாட்டில் ஃபோன் பண்ணார், பிரதர் அந்த பிரதர் நிறைய படிக்கிறார் பிரதர்னாரு. ரொம்ப நல்ல ஆரோக்கியமான விஷயம். ஆனா சகோதரர் என்ன சொல்றாரு, படிக்கிறது தப்பு இல்ல, அதுலயும் நாவினாலும் அல்ல, என்ன சொல்லணுமா, படிச்ச வாழ்க்கை அந்த விஷயத்த என்னோட வெளிப்படுத்துறது எப்படி படுத்தணும்னா கிரியையினாலும் 2 விஷயத்தையும் ஹைலைட் பண்றாரு. உண்மை எதை குறிக்கும்னா தேவனை மட்டும் சார்ந்திருந்தது அது உண்மை. கிரியை எதை குறிக்கும்னா அந்த இடத்துல இப்ப நம்ம 6 விஷயங்கள் சொன்னோமே, நான் என்ன பண்ணோம், பிறனுக்கு இந்த விஷயத்தை எதுவுமே நான் செய்யக்கூடாது. கொலை செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, விபாச்சாரம் செய்யக்கூடாது. அப்படி நான் செய்யாம இருந்ததான் வெள்ளாட்டுக்கடை ரத்தம் எப்படி அங்க போச்சோ அதே மாதிரி என்னுடைய ரத்தமும் போவோம் இல்லையா. சொல்லணும்னா பரிசுத்தமாகுதல் நிலைமைக்குள்ள நான் போயிட்டு ஆளாமே இருப்பேன். உதாரணம் நம்ம ஒரு கேள்வி கேட்டு பாருங்களா, ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செய்யும்போது மரணம் வருதா இல்லையா? எதுக்கு மரணம் வருது? எதனால மரணம் வரும் அந்த ஆசிரியனுக்கு பரிசுத்த தலத்துல? ஏன்னா உள்ள இருந்து வெளியே இருந்து பார்த்தா யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு ஒரு மணி கட்டி விட்டுருவாங்க, கயிறை கட்டி விட்டுருவாங்க. செத்தா கொஞ்ச நேரத்துல அவங்க சவுண்டு வரல, அவங்க வேலை செய்ய சவுண்ட் வரலன்னா என்ன பண்ணுவாங்க, போட்டு இழுன்னு தூக்குவாங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எதனால அவங்களுக்கு மரணம் வந்துச்சு? அவ்வளவுதான். தேவன் கொடுத்த கட்டளை என்ன நமக்கு கொடுத்தாருன்னா இதுதான். இதை நம்ம உள்ள மீறிட்டோம்னு வைங்க, இந்த 2 விஷயத்தை நான் செய்யலன்னு வைங்க, இதற்கு அடையாளமா தான் மாம்சத்துக்குரிய இஸ்ரவேல் வெளியே காட்டினார். இன்னைக்கு நமக்கும் அதை தான் சொல்லிட்டு உங்களுக்கு ஜீவன் கிடைச்சிருச்சு, நீங்க விசுவாசித்தீங்க, நீதிமான நிலைமையிலிருந்து உயர்வான ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க, பர்மனன்ட் நீதிமான் ஆயிட்டீங்க. இதுக்கு மேல உங்களோட வாழ்க்கை சான்டிபிகேஷன் பரிசுத்தமானதுல கடந்து போகணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா 2 பிரமாணங்களை ஃபாலோ பண்ணுங்க. அடையாளமா ரத்தத்துல அவர் சொல்லு. அது மட்டும் இல்ல, இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? ரோமர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Romans 13 chapter 10 words. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அப்போ அன்பானது எந்த அன்பு சொல்லணும்னா தேவனுக்கு நம் முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்த அந்த அன்பு என்ன பண்ணணும், எனக்கு யார் எந்த துரோகம் செஞ்சாலும், எனக்கு யார் எந்த கெடுதல் அது யார் என்ன பண்ணதா செய்யாது. அது எப்படின்னா நியாய பிரமாணத்தின் எந்த நியாய பிரமாணத்தை பத்தி சொல்றாரு இப்போ பவுல்? ஆக்சுவலா இந்த ரோமர் நிருபம் எழுதும்போதே நியாயப்பிரமாணத்தை பத்தி தான் பேசுவார் அதிகமா. பழைய ஏற்பாடுல நியாயப்பிரமாணத்தை ஹைலைட் பண்ணிட்டே வருவார். இப்ப என்ன சொல்றாருன்னா அவரு அந்த உண்மையான அன்பு தேவன் காய்க்கிறப்பார் அன்பு, அந்த அன்பு எதை நிறைவேற்றுதான்? நியாயப்பிரமாணம் சொல்றோம். எத்தனை நியாயப்பிரமாணம்? அனைத்து நியாயப்பிரமாணம் 613 நியாயப்பிரமாணம் நிறைவேற்றுது. அப்படி அன்பா இருந்தா மட்டும்தான் என்னுடைய பலி எங்க போனா அடுத்தது. இதுக்கு யாரு முதல்ல காரணமா இருந்தாருன்னா இயேசு கிறிஸ்துடைய. அதே மாதிரி பலிபீடத்துல வந்தாலும் அவர் கொடுத்த ரத்தத்தை விசுவாசிக்கிறதுல வந்துச்சு. அதன் மூலம் கிடைக்கப்பட அநேக சத்தியத்தின் மூலம் நம்ம கிடைச்சுக்கிட்டோம். அதன் மூலம் நான் என்ன பண்றேன்னா அந்த ரத்தத்தை நான் விசுவாசிக்கிற நிமித்தமாக ரத்தத்தினால் நீதிமானாக்கப்படுறோம். என்னன்னா கையெழுத்து போட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஜீவன் கொடுக்கறது எதுனா, எந்த ஜீவன் கொடுக்குது எனக்கு? அந்த பரிபூர்ணமான சாக விடணுமே, நான் எந்த ஜீவன் எனக்கு கொடுக்குது இடத்துல? புது சிருஷ்டி ஜீவன் கொடுத்தோட. அதே மாதிரி பாருங்களா, வனாந்தர பிரதா எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ஒரே ஒரு தவறு தான் செஞ்சாங்க.
என்ன தவறு செஞ்சாங்க? அது இன்னும் அழகுபடுத்தி சொல்லுங்களா? என்ன தவறு எதனால அவங்க தவறு அந்த அந்த கானானுக்குள்ள போகாம போயிட்டாங்க? 2 பேர் மட்டும் தான் கானானுக்குள்ள போறாங்க. என்ன காரணம்? ஒரே விஷயம் தான் தப்பு பண்ணாங்க. ஒரே விஷயம் வேற நெறைய தப்பு பண்ணாங்க. தேவன் அப்பலாம் தூக்கி போடல அவங்கள. அவங்க செஞ்ச ஒரு விஷயம், தேவன் என்னை கைவிட மாட்டார். விசுவாசிக்கல. விசுவாசம் இல்ல. ஒரு விசுவாசம். ஆடைய கேட்டாரு குடுத்தாரு. தண்ணிய கேட்டாரு குடுத்தாரு. எல்லாமே குடுத்துட்டாரு. அப்பலாம் தண்டிக்கல தேவன். ஆனா விசுவாசம். ஏன்னா, இவங்களுடைய அஸ்திபாரமே என்னன்னா, ரத்தத்த நம்பி அவங்க அடைக்கலமா இருந்தாங்க அந்த வீட்டுக்குள்ள. ரத்தத்த நம்பி தான் என்ன பண்ணாங்க? இப்ப பாருங்களேன், அந்த வீட்ல இருந்து அவங்க வெளிய வந்து பார்க்கும்போதே, எகிப்தரோட ஓல சத்தம் கேட்டிருக்குமா? அப்ப என்ன நெனச்சிருப்பாங்க? அவங்களோட நம்பிக்கை என்ன வந்திருக்கும்? அதிகமா இருக்கும். செங்கடல் முனை வந்தா கூட முறுமுறுத்தாங்க. ஆனாலும் என்ன பண்ணாங்க? அத பிளந்து நிக்கும்போது கூட என்ன பண்ணாங்க? அக்செப்ட் பண்ணாங்க. தேவன் கை விட மாட்டாரு. அநேக நேரத்துல அவங்க விசுவாசம் அங்கங்க குறைஞ்சுச்சு. ஆனா கடைசில ஒரு இடத்துல குறைஞ்சுச்சு பார்க்கணும் விசுவாசத்துல. தேவன் அப்படியே தூக்கி போட்டார். கடைசி வரைக்கும் அவங்க எங்க போ முடியல. யார்தான் போனாங்க? 2 காலாப் யோசுவா. எத நம்புனாங்க அவங்க? மேகஸ்தபம், அக்னி ஸ்தபம் இருக்க எங்களை வழிநடத்துகிற தூதனை நம்பினாங்க. தூதனை கொடுத்த பிதாவாகிய தேவன். அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு இன்னைக்கு ரத்தத்து மூலம் தேவன் அங்க அடையாளமா யாத்திரம் 12 பயன்படுத்தின அந்த ரத்தம் நிலைக்கால பூசம் சாதாரண ரத்தம் இல்ல. நமக்கு ஏதோ ஒரு உபதேசத்தை கொடுத்துட்டு இருக்குன்னா, நம்ம அழைப்பு இதுல வெளிப்படுத்திட்டு இருக்கு. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையையும் வெளிப்படுத்துது. நான் உண்மையுள்ள ஸ்தானத்துல போற நிலையும் எனக்கு இதுக்கு பிரதானமா உதவியா இருக்கிறது இயேசு கிறிஸ்துவும். நீங்க அப்படியே ஆசரிப்பு கூடாரத்துல போய் அந்த பாவ நிவாரண பலி செலுத்தும் போது கூட அந்த ரத்தம் மட்டும் தான் போடும். எந்த ரத்தத்தோட மிக்ஸ் ஆகி போகுது நம்மள பலி. தனியா பலி செலுத்த போயிருக்க முடியுமாண்ணா? யாருடைய பலியோட சேர்ந்து போகுதுண்ணா? அதான் முதல்ல நம்ம பாடத்துல பார்த்தோம். அந்த அபிஷேகம் ஊத்தும் போத நான் எங்க இருக்கணும்? அவர் அங்கங்கள் அங்கங்கள் இருக்கணும். இங்க பார்க்கலாம் அந்த பாடத்தை. பிகாட்டல் ஸ்பீட் பிகாட்டல் புக்ல இருக்கும் அந்த கருத்து. அவர் எழுதியிருக்காரு. நான் அங்கமா ஆகணும். எங்கன்னா இயேசு கிறிஸ்து சரீரத்துல ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பரிசுத்தாவி எப்ப கிடைக்குன்னா, அந்த அபிஷேகம் எனக்கு எப்ப நான் மெம்பர் ஆகணும். அது ரங்கத்துல முடியாம ஆயிரணும் நானு. இல்ல நகமான ஆயிரணும், இல்ல விரலானா ஏதாவது ஒரு இடத்துல அங்கமா சேர்ந்துடணும் போய். அப்பதான் இயேசு கிறிஸ்து கொடுத்தாங்களே ஒரு அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம். அந்த அபிஷேகம் எனக்குள்ளேயும் இறங்கும். நம்ம அவரை விட்டு நம்ம பலி செலுத்த தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை கொண்டு மீட்டு எடுத்தாருன்னு சொல்றாரு பாத்தீங்களா? யாருக்கு பொருந்தும்னா 1,44,000 மக்கள். இதற்கு அடையாளமா தான் அந்த வெள்ளாட்டு ஆடோட ரத்தத்தை அவங்களுக்கும் அதுல ஜீவன் கிடைச்சு. நமக்கும் இன்னைக்கு என்ன கிடைக்குன்னா, இதன் மூலம் தான் நமக்கு இந்த ஜீவன். அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல கூட நம்ம ஏதாவது தவறு செஞ்சா, இங்க என்ன நடந்துச்சோ 2ஆம் மரணம் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும். அங்கேயோ வனாந்தரத்துல இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன கிடைக்குது? மீட்பு கிடைக்குமா இல்லையா? இப்ப கிடைக்கும். உலக ஜனத்துல வந்துருவாங்க. ஏன்னா அடையாளமா பயன்படுத்த ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு டிராமா அது. அடையாளமா பயன்படுத்திட்டு போயிட்டார் தேவன். ஆனா நிஜத்துல நிழலா பயன்படுத்துறாங்க. அதான் அந்த வார்த்தை தான் கரெக்ட்டா இருக்கும். ஆமா இல்ல. நிழலா பயன்படுத்துறவங்க மீட்பு கிடைச்சிரும். நிஜத்துல இருக்க நமக்கு இயேசு கிறிஸ்து ஒரு வாட்டி தான் நான் விசுவாசம். மறுபடியும் போய் நான் வீட்டுக்குள்ள இருந்துட்டு நான் எகிப்துல இருந்து பாதுகாரன்னா பாத்து. ஒரு வாட்டி தான். அந்த நாள் ஒரு நாள் தான் ஒருத்தர் வாழ்க்கையிலயும் வரும் அந்த ரத்தத்தை மீட்பு. வாழ்க்கையில மீட்பு வந்துச்சு. தேவன் உங்களை அக்செப்ட் பண்ணிட்டாரு. நீங்க நீதிமான் நிலையில வளர்ந்து கொண்டு போக தேவன் இயேசு கிறிஸ்து தான் நம்ம பலி செலுத்துறதுக்கு எல்லா கடைசி நிமிஷம் வரைக்கும் மகாபரிசுரத்துல போற வரைக்கும் அதாவது பரலோகத்துக்கு போற வரைக்கும் அவரோட பலி இல்லாம நம்ம இதுதான் தேவன் இந்த இந்த பாடத்தை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நன்றி இந்த பாடத்தை உங்களோட பதிவு பண்ண வாய்ப்பு கொடுத்த சத்தியார் அனைவருக்கும் தேங்க்யூ பிரதர். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்நாளுக்குரிய நம்ம ரத்தம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாக ஒரு பாடத்தை கூட தேவன் கேட்க கிருபை செய்தார். இது ஒரு அழைப்புக்குள்ள வர்றதுக்கான ஒரு முதல் ஸ்டேஜ்.
நீதிமானாக்கப்பட்ட நிலைமை. இது ஒரு அழைப்புக்குள்ள முதல் ஸ்டேஜ். வரணும்னா அதுக்கு அந்த அழைப்புக்குள்ள வரணும்னாலே இந்த ஒரு அவர் ரத்தத்தின் மேல ஒரு விசுவாசம் இருந்தா தான் அந்த ஒரு நீதிமானாக்கப்பட்ட நிலைமை. அப்புறமா தான் பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைமை. அப்புறமா தான் உண்மையுள்ள நிலைமை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்நாள் கூட அந்த ஒரு பாடத்தை கூட நம்ம சகோதரர் விளக்கி காண்பித்தார். நம்ம எல்லாருமே இந்த ஒரு ஸ்டேஜை கடந்து வந்துட்டோம். இப்போ இன்னும் கடக்க வேண்டிய ஒரு சில தூரங்கள் இருக்கு. அதற்கு நம்ம இந்த ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைமைக்குள்ள நம்ம ஏன் பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைமைக்குள்ள போகணும் அப்படின்றத கூட இந்த ஒரு பாடத்தின் மூலம் கூட பார்த்தோம். ஏன்னா நம்ம உள்ள போகணும்னாலே அந்த ஒரு மகா பரிசுத்தத்துக்குள்ள இருக்கிற மகிமையான அந்த சா ஃபுட் சாப்பாடை நம்ம சாப்பிட்னா கூட அந்த ஒரு ரத்தம் நம்மளுக்கு அவ்வளோ உதவியா இருக்குதுன்னு கூட நம்ம பார்க்குறோம். அது இல்லாம இந்த ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைமைக்குள்ள வரணும்னாலே ஒரு 2 ஸ்டேஜ் இருக்குதுன்னு கூட நம்ம பார்க்குறோம். எப்படின்னா, இந்த ஒரு முதலாவது நாம செய்ய வேண்டியது, 2வது தேவன் செய்றது. நாம செய்யறதுன்னா நம்மளை முழுவதுமாய் தேவனிடத்துல நம்ம அர்ப்பணிச்சிடணும். தேவன் அந்த அர்ப்பணிப்புக்கு ஏற்ற சில அனுபவங்களை கூட நமக்குள்ள கொடுப்பாரு. அந்த அர்ப்பணிப்பின் மூலமாய் நம்ம அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும்போது, அப்போ நம்ம இன்னும் அதிகமாய் அவரோடு கூட நெருங்கி, இன்னும் நம்மளுடைய கிறிஸ்துவினுடைய குணலட்சணங்களை நம்ம அதிகமாய் காமிப்போம். அது 2ஆம் பரிசுத்தமாக்கப்பட்டக்குள்ள முழுமையை அடையும் அப்படி கூட நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு பாடத்தை கூட இந்த ஒரு நாட்கள்ல நம்ம எந்த ஸ்டேஜ்ல எப்படி இருக்கோம், இன்னமும் அதே விசுவாசத்தோடு இருக்கிறோமா, இல்லை விசுவாசத்தில் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான அநேக காரியங்களை நம்ம செய்கிறோமா அப்படின்றது கூட நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்பதற்கான இந்த ஒரு பாடத்தை கூட நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அதற்காக பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த 10 கட்டளைகள் அப்படின்னு சொல்லும் போதே 4 கட்டளைகள் தேவனுக்கு நம்ம செய்ய வேண்டியது, மீதி 6 கட்டளைகள் மற்றவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது. அந்த கட்டளைகளே கரெக்டாக அப்படின்னா நம்ம நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறோமா அப்படின்னா தேவன் அதுக்கு தான் கிறிஸ்து முழுசா நியாயப்பிரமாணத்தை உன்னால் நிறைவேற்ற முடியாது. 2 கற்பனைகளை அந்த பிரதான கற்பனைகளை அப்படின்னு சொல்லி கொடுக்கும் இது அதை தேவனுக்கு உன் முழு இருதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் பலத்தோடும் பிதாவின் இடத்தில் அவரை நம்ம அன்பு கூறணும் அப்படின்ட்டும், உன்னிடத்தில் நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிய மாரி உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்ற அந்த கட்டளைகளுக்கு கொடுத்துருக்காரு. அதை நம்ம இந்த ஒரு நிலைமைக்குள்ளாக தான் நம்ம அதை செய்யணும். அதற்கான நிறைய போராட்டங்களும் கஷ்டங்களும் உபத்திரங்களும் வரும். அதையெல்லாம் சகித்து நம்ம அதை செய்ய நிறைவேற்ற நம்ம பிரயாசப்பட வேண்டும் கூட இந்த மத்தியில் ஒரு பாடத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டோம். அதற்காக பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஒரு பாடத்தை தொகுத்து வழங்கின சகோதரருக்கும் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு பாடத்தினுடைய முடிவுக்காக சகோதரர் ரவி அவர்கள் ஜெபிக்கும்படிக்காக சபையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ಪ್ರಾರ್ಥಿಸುವ. ಮಹಾ ಉನ್ನತದಲ್ಲಿ ವಾಸಿಸುವಂಥ ಸ್ವರ್ಗೀಯ ದೇವರೇ, ನಿನ್ನ ಉನ್ನತವಾದ ನಮ್ಮಕ್ಕೆ ನಮ್ಮ ರಕ್ಷಕರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ಎಲ್ಲ ರೀತಿಯ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರ ಘನಮಾನ ಮಹಿಮೆ ನನ್ನ ಪಾದಗಳಿಗೆ ಸಮರ್ಪಿಸುತ್ತಾ ಇದ್ದೀವಿ ತಂದೆಯೇ. ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಂಥ ಒಳ್ಳೆಯ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಬಂದ ಸಮಯದಿಂದ ಇದುವರೆಗೂ ಕರ್ತನೆ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಪೋಷಿಸಿ ದಾರಿ ನಡೆಸಿದಂಥ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಹೌದು ಕರ್ತನೆ, ಇದರಿಂದಲೂ ಸಹ ದೇವರು ನೀವು ಒಬ್ಬನೇ ಮಗನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ರಕ್ತದ ಮೂಲಕ ನಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಂಥ ಮಹಾ ಉಪದೇಶಕ್ಕಾಗಿ ಕೋಟ್ಯಾನುಕೋಟಿ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸಿದೆ ಕರ್ತನೆ. ಕೇಳಿದ ವಿಷಯಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡದ ಹಾಗೆ ನಮ್ಮ ಹೃದಯ ಅಲೆಗೆಯಲ್ಲಿ ಬರೆದುಕೊಂಡು ಕರ್ತನೆ ನಮ್ಮ ಅನುದಿನ ಜೀವಿತ ಪ್ರಯೋಗ ಮಾಡಿಕೊಂಡು ಮುಂದೆ ಬರುವ ಕರ್ತನ ಒಂದು ಭೋಜನದಲ್ಲಿ ಭಾಗಿಗಳಾಗುವಂತೆ ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ಸರಿಪಡಿಸಿಕೊಂಡು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಯೋಗ್ಯವಾದ ಮಕ್ಕಳಾಗಿ ಜೀವಿಸುವ ದೇವರೇ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡ್ರಿ. ಹಾಗೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ವಿಶೇಷವಾಗಿ ಇದರಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದು ಸ್ವಾರ್ಥ ಸಾರಿದ ಪ್ರಿಯ ದಾಸನು ಸಹ ನೆನೆಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಬಲಪಡಿಸಿ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ಪ್ರಭು ಯೇಸುವಿನ ವಿಡಿದ ಪರಮ